கடலோடு விளையாடு கடலோடு விளையாடு இது ஒரு வாய்மொழி இலக்கியம்தான். இதை தொகுத்தவர் சு சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு சொல்லி சக்திவேலுங்கிறவர் தான் இந்த பாடல்களெல்லாம் தொகுத்திருக்காரு. அதிலிருந்து தான் நம்மளுக்கு இந்த கடலோடு விளையாடுங்கிறத கொடுத்துருக்காங்க. சக்திவேல், நாட்டுப்புற இயல் ஆய்வு. விடிவெள்ளி நம்விளக்கு விரிகடலே பள்ளிக்கூடம் அடிக்கும் அலை நம் தோழன் அருமை மேகம் நமது குடை வெண்மணலே பஞ்சுமெத்தை விண்ணின் இடிகாணும் கூத்து பாயும் புயல் நம் ஊஞ்சல் பனிமூட்டம் உடல் போர்வை காயும் கதிர் சுடர்கூரை கட்டுமரம் வாழும் வீடு மின்னல் வரி அரிச்சுவடி பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள் முழுநிலவே கண்ணாடி மூச்சடக்கும் நீச்சல் யோகம் தொழும் தலைவன் பெருவானம் துணிவோடு தொழில் செய்வோம். மீனவர்கள் பாடுற பாடல் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, விடிவெள்ளி மீனவர்களுக்கு விளக்கு, விரிகடல் பள்ளிக்கூடம், அடிக்கிற அலை அவங்களோட தோழன், மேகம் அவங்களுக்கு குடை, நீச்சல் யோகம், தலைவன் பெருவானம், மீன் பொருள், மணல் மெத்தை, இடி கூத்து, புயல் ஊஞ்சல், பனிமூட்டம் போர்வை, கதிர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் அரிச்சுவடி, நிலவு கண்ணாடி, கதிர் சுடர் கதிரவனின் ஒளி, மின்னல் வரி மின்னல் கோடு, அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள். மின்னல் வரினா மின்னல் கோடு, கதிர் சுடர்னா கதிரவனின் ஒளி. மீனவர்கள் நெய்தல் நிலத்தை சார்ந்தவங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் பரதவர் பரத்தியர். தொழில் பார்த்திங்கன்னா மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், பூ தாழம்பூ. உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். இதை வாய்மொழி இலக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, தொழில் பாடல்களுடன் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் இதெல்லாமே நாட்டுப்புற பாடல்களில் அடங்குது. இதை சக்திவேலுங்கிறவர் தொகுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்னு சொல்லி தொகுத்திருக்காரு. சக்திவேலுங்கிறவர் நாட்டுப்புற இயல் ஆய்வுன்னு சொல்லி தொகுத்திருக்காரு.